ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குங்க. என்னதான் வருஷம் முழுக்க போனாலும் திருப்பதியில் மட்டும் ஏன் எப்போவுமே தலைகால் புரியாத அளவுக்கு கூட்டம் இருக்கு? இதுக்கு சும்மா பக்தி மட்டும் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீகம் மற்றும் ஜோதிட சூட்சமே இருக்கு. இன்னைக்கு திருப்பதியை பத்தி உங்களுக்கு தெரியாத சில ஜோதிட ரகசியங்களை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜோதிட ரீதியா பார்த்தா திருப்பதி அப்படிங்கிறது சந்திரனோட ஸ்தலங்க. சந்திரன் அப்படின்னாலே கூட்டம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால தான் அங்க எப்பவுமே கூட்டம் அலை மோதுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, திருப்பதி மலை முழுக்க சந்திரனோட ஒளிக்கற்றைகள் அபரிமிதமா நிறைஞ்சு வழியிற ஒரு புனித பூமிங்க. ஜோதிடத்துல சந்திரன் தான் மனோகாரகர், அதாவது நம்ம மனசுக்கு அதிபதி. அதனாலதான் மனசு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் திருப்பதி ஒரு அருமருந்துங்க. இப்ப இருக்கிற காலத்துல மன நிம்மதி தேடி அலையாத ஆட்களே கிடையாதுங்க. மனவியாதி, டிப்ரெஷன், குழப்பம் அப்படின்னு தவிக்கிறவங்க திருப்பதி போயிட்டு வந்தா மனசு லேசாயிருங்க. குறிப்பா குடிப்பழக்கம் உள்ளவர்களை திருத்தணும் அப்படின்னா அவங்கள ஒரு முறை திருப்பதி கூட்டிட்டு போங்க. அந்த மலையோட வைப்ரேஷன் மன கட்டுப்பாட்டை கொடுத்து அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வர வைக்கும் சக்தி வாய்ந்ததுங்க. இன்னொரு சூட்சமும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பொதுவா ஜோதிட ரீதியா பார்த்தா ஜோதிடத்துல எந்த ஒரு பிரச்சனைக்கும் நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் இடம் தாங்க. நம்ம 7 மலையானும் 7 மலைக்கு அதிபதிங்க. நமக்கு மலைமலையா கஷ்டம் இருந்தாலும் அந்த 7 மலையான் கிட்ட போனா அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும். 7 மலை இருக்க நமக்கு என்ன மனக்கவலை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மணிக்கணக்குல வரிசையில நிப்போம், 1000 கோரிக்கைகளை மனசுல நினைச்சிட்டு போவோம். ஆனா அந்த கருவறைக்குள்ள போய் பெருமாளை பாக்குற அந்த ஒரு நொடி சறுக்குன்னு நம்ம மனசு பிளாங்க் ஆயிருங்க. என்ன வேண்டணும், என்ன கேட்க வந்தோம் அப்படிங்கறதையே மறந்து நிப்போம். அதுதான் அங்க இருக்கிற மேஜிக்குங்க. நம்மளை கேட்காமலேயே நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிற மனோரீதியான கனெக்ஷனை ஏழுமலையான் அங்க ஏற்படுத்துறாரு. பொதுவா திருப்பதி எல்லாருக்கும் நல்ல கோவில் தான். ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே விசேஷமான கோவிலுங்க. முக்கியமா சில சேனல்கள்ல பூரம் நட்சத்திரக்காரங்க திருப்பதி போக கூடாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது உண்மை கிடையாதுங்க. ஏன்னா அங்க இயற்கையாகவே அமைஞ்ச சிலா தோரணம் பாறை இருக்கு. பூர நட்சத்திரக்காரங்க அங்க போய் அந்த அதிர்வலைகளை உணர்ந்தாதான் அவங்க வாழ்க்கை உருப்படும், முன்னேற்றம் அடையும். சோ மனக்குழப்பமா, தீராத கவலையா, இல்ல கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வரணுமா அப்படின்னா மூட்டையை கட்டிட்டு திருப்பதி கிளம்புங்க. 7 மலையான் உங்க கவலைகளை தீர்த்து வைப்பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கோவிந்தா அப்படின்னு டைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.